நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வரவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உயர்த்தவும் ஆராதிக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட மகிமைப்பட ஆண்டவரே எங்களுடைய ஆராதனை ஏற்புடையதா இருக்க கர்த்தர் கிருபை தாரும். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்குவதாக, எல்லா நாவுகளும் அறிக்கையிடுவதாக என்று சொன்னீரே. அந்த எல்லா நாமத்துக்கு மேலான நாமமாய், உன்னத நாமமாய் உயர்த்தப்பட்ட அந்த மேலான நாமத்தை ஆண்டவரை உயர்த்தி ஆராதிக்க கர்த்தர் செய்த கிருபைக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து எங்களை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கும்படியா ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வர கர்த்தர் கிருபைத்தான். உமக்கே மகிமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடல் ஆராதனையை மோசஸ் நடத்தும். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உமக்கு தான் என்று சொல்லி பாடலை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். 1760 பாடல். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. என்னை
ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம். நாம் இந்த கால வேளையில ஒரு புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் என்று சொல்லி பாடலின் 15 உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவருக்காக பாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே தேற்றினார் வசனத்தாலே தேற்றினார் வசனத்தாலே திடம் தந்தார் ஆவியாலே எனக்கு திடம் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பற்றி கொண்டோம் உம்மையை நம்பி உள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம் உம்மையை நம்பி உள்ளோம். பூரண சமாதானம் பூரண சமாதானம் பூவிதனில் தருபவரே இனமும் பூவிதனில் தருபவரே. புதிய பாடல் ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே வல்லமை உள்ள தேவா வல்லமை உள்ள தேவா வரங்களின் மன்னவனே எல்லா வரங்களின் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல்
நிறைவானது, கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றார், காலையில் அக்களிப்பு. மாலையில் அழுகை என்றார், காலையில் அக்களிப்பு. கோபமோ ஒரு நிமிடம், கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம் யாவர் எழுப்பி நிற்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமே. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். பரம அழைப்பினுடைய பந்தய பொருளுக்காக லாபமான அனைத்து நஷ்டமாக கருதுகிற நமக்கு தேவனுடைய கரத்திலிருந்து பரிபூர்ண ஈவை பெற்றுக் கொள்ளும்படி நம்ம ஸ்தோத்திரித்து ஆண்டவரை ஸ்துதிப்போம். கர்த்தாவே, அப்படி நம்ம பரம அழைப்பினுடைய பந்தய பொருளை நோக்கி நம்ம லக்கை நோக்கி தொடருகிறோம் என்றால் அந்த கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அந்த பந்தய பொருள் நம்ம தொட முடியும். அப்படி கர்த்தருக்கு காத்திருந்து கழுகைகள் போல செட்டைகள் அடித்து உயர எழும்பிடுவாய் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை இப்பொழுது கூட நம்ம பாடி மகிமைப்படுத்துவோம், உற்சாகமா பாடுவோம், தேவனுடைய கரத்துல விட்டு கொடுப்போம் நம்மளை. கர்த்தருக்கு காத்திருந்து அழகு போல் வேலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவான். கர்த்தருக்கு காத்திருந்து அழகு போல் வேலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவான். நன்றி ஆண்டவரே. ஒரு புது பலனை கர்த்தர் தாரும் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். கர்த்தரில் பலன் அடைய பாக்கியம் பெற்றிட ஆண்டவரே எங்களை அபிஷேகம். ஆண்டவர் கரங்களை உயர்த்தி நமக்கு கிடைத்த ஒரு பெருத்த ஸ்லாக்கியம் நாம தனிப்பட்ட விதத்தில் தேவனை ஆராதிக்கிறது. It is your time. இது உங்களுடைய நேரம். You can worship the Lord. ஆண்டவரை நாங்கள் மனதார ஆராதிக்கலாம். அல்லாஹு ஷமாரா தௌரபா ஹalleluya hallelujah hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு புது பலன் ஆண்டவரே. சாத்தானின் கோட்டை தகர்க்க எங்களுக்கு ஒரு அபிஷேகம் ஆண்டவரே, ஒரு புதிய அபிஷேகம் வல்லமை கர்த்தர் தருவீராக. ஹalleluya hallelujah hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திரம். Thank you Jesus. கர்த்தரில் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோன் அதனோடு
நம்முடைய நோக்கம் சியோனை அடைய வேண்டும். ஓ காராபாரியா பாராராபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவான். புது பலன் அடைந்திடுவான். 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 கரங்களை தட்டி ஆமென். அந்த புது பலத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு அபிஷேகம் நம் மேல் இறங்கட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Glory Jesus. ஆண்டவரே உமக்கு மகிமை. Thank you Lord. ஆண்டவரே அற்புதங்களை செய்கிற தேவன் நீர். ஆண்டவரே இப்போ கர்த்தர் எங்கள் மத்தியில இறங்கி வாரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. சத்தம் வச்சு தொலை. வாக்கு மாறாத தேவன் நீரே, ஏழை என் குரலை கேட்டு அன்போடு காத்து நடத்தும் நீசப்பாவி என்னை, நீசப்பாவி என்னை. வாக்கு மாறாத தேவன் நீரே, ஏழை என் குரலை கேட்டு அன்போடு காத்து நடத்தும் நீசப்பாவி என்னை, நீசப்பாவி என்னை. உலகின் பாவங்கள் சுமந்து தீர்க்க மரித்தவா, உலகின் பாவங்கள் சுமந்து தீர்க்க மரித்தவா, மெய்யான தெய்வமா உயிர்த்தெழுந்தவா, மெய்யான எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென். ஆண்டவரே உயிர்த்தெழுந்தவா, அன்பின் ஜோதியே, விண்ணின் மன்னவா, அன்பின் ஜோதியே, விண்ணின் மன்னவா, வாக்கு மாறா தேவன் நீரே, ஏழை என் குரலை கேட்டு அன்போடு காத்து நடத்தும் நீசப்பாவி என்னை, நீசப்பாவி என்னை. எங்கே 2-3 பேர் கூடி வருவீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர் நம் மத்தியில் இருக்கிறார். நீங்க
ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு கடந்து போகாதபடி ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு வல்லமையை பெற்றுக்கொண்டு சுகம் பெற்ற அந்த பெரும்பாடு ஸ்திரியை போல ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரை தொட வேணும். நீர் எங்களை தொடணும் ஆண்டவரே. சோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நாங்கள் ஆண்டவரே தீர்க்க தரிசனம் உரைத்து வேறு மனிதனாக கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. Glory, glory, hallelujah. 2-3 பேருங்கே தேடினாலும் நானங்கே. 2-3 பேருங்கே கூடினாலும் நானங்கே. இருப்பேன் என்று உரைந்தவா இறங்கி வந்து ஆசிதான். இருப்பேன் என்று அவருடைய வாக்கு தத்தம் எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்து கரங்களை உயர்த்தி எல்லாரும் 2 கரங்களை அன்பின் ஜோதியே. It's time to worship the Lord. Oh ராதாரோ ராதாராதியாதாரா அன்பின் ஜோதியே. ஆமென். ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்து ரட்சித்தீர். ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தம் நாங்கள் கூடி வரும்போது எங்கள் மத்தியில் இருக்கிறது. இப்போவும் உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறது. ஆண்டவர் எங்களை தொடுவீராக. உம்முடைய வல்லமை எங்களை தொடட்டும். ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் எங்களை மூடிக்கொள்ளும். ஆண்டவரை நாங்கள் நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. ஆண்டவருடைய அபிஷேகம் ஆண்டவர் ஒவ்வொருவருடைய மகிமையினால் மூடிக்கொள்ளணும். தேவனுடைய வல்லமை ஆண்டவரே எல்லா நுகங்கள் முறிக்கப்பட கரங்களை தட்டி ஆலா காஷாபா ராதாராமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய தியானத்துக்கு இன்றைக்கு 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12 15 வசனம் முடிய உள்ள வசனங்களை வாசிப்போம். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியா இராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையா இரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். கண்களை மூடி செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். ஆண்டவரே என் வாயின் வார்த்தையும் எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரியமாக இருக்கட்டும். கர்த்தர் நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு இளம் வாலிபனாக இருந்த தீமோத்தேயுனுடைய வாழ்க்கை தான் இது. இந்த நிருபத்தை 1 தீமோத்தேயு அந்த தீமோத்தேயு 1ஆம் நிருபத்தை பவுல் அப்போஸ்தலன் எழுதினார். இதை ஊழியர்களுக்கு எழுதியிருக்கிறார். பாஸ்டரல் எபிசில் என்று சொல்வார்கள். தீமோத்தேயு தீத்து. அதர்வைஸ் இட் இஸ் கால்டு சிறைச்சாலை கடிதம், பிரிசன் லெட்டர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கிருந்து தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தீமோத்தேயுனுடைய ஒரு வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க அம்மா ஒரு யூத பெண்மணி, அவனுடைய தகப்பனார் ஒரு கிரேக்கன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்களுடைய அம்மா ஐனிக்கையாள், அவருடைய தாயார் லோவிசாள்.
2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கொஞ்சம் யாராவது வாசிங்க. அந்த விசுவாசம் முந்தியுன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது இப்பொழுது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. நிறைய பிரசங்க தலைப்பு வசனத்தை எடுத்து ஒவ்வொன்றா யோசித்து அதை தியானிக்கும்படியாக செய்யும்போது கடைசியாக கர்த்தர் இந்த வார்த்தையை 1 தீமோத்தி 4:12 ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்தார். அநேக வாலிப பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தீமோத்தேயு ஒரு ஊழியக்காரனாய் மாறும்போது அவருடைய வயது 20. The youngest servant of God, அதாவது youngest bishop of the early church, ஆதி திருச்சபையினுடைய ஒரு இளம் ஊழியர் தான் தீமோத்தேயு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பவுலப்போஸ்தலன் தான் தன்னுடைய முதலாவது மிஷனரி பயணத்தில் அவரை சந்தித்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தீமோத்தேயுனுடைய தாயாகிய ஐனிக்கையாள், அவளுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது. அதற்கு முன்னால் இந்த ஐனிக்கையாளுடைய தாய் லோவிசாளுக்குள்ளே அந்த விசுவாசம் இருந்தது. ஆமென் சொல்லுவோமா? இப்போ உனக்குள்ளும் இருக்கிறது. அந்த வசனத்தின் கடைசி லைன் மாத்திரம் வாசிருங்க. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். It has been passed for 3 generations. Generation after generation, generation after generation. தலைமுறை தோறும் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் தேவனாய் இருக்கிறார். 128வது சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறான், பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்வையும் எருசலேமின் வாழ்வையும் காண்பாய். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 1000 தலைமுறைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எப்போது என்றால், என்னுடைய கற்பனைகளை நீ கை கொள்ளும் போது உன்னை நான் 1000 தலைமுறைக்கு. எப்படி அது சொல்லுகிறார்? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை அன்பு கூற வேண்டும். Not just convert. ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு வருகிறது இல்லை. அல்லது கிறிஸ்தவனாக இருந்தோம், பிறந்து வளர்ந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தோம், அதுக்கப்புறம் ஆண்டவரை தெரிந்து கொள்கிறோம். ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகு நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற வேண்டும் என்று மார்க்கு 10:30 சொல்லப்படுகிறதை நாம் வாசித்திருக்கிறோம். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி கர்த்தரை நேசிக்கும் போது தான் அவர் நம்முடைய குடும்பங்களை 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். I don't think any individual has seen 1000 generations. 1000 தலைமுறையை பார்த்ததான ஒரு நபர் எனக்கு தெரியல. என்னுடைய தாத்தாவை தெரியும். நான் 21 வயது வரைக்கும் என்னுடைய தாத்தாவை தெரியும். எனக்கு சங்கீதம் 1வது சங்கீதத்தை சொல்லி கொடுத்ததே எங்கள் தாத்தா தான். அவங்க அப்பாவை எனக்கு தெரியாது. அப்போது எங்கள் தாத்தாவுடைய அப்பானா அது 4வது தலம் பூட்டன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரையே நான் பார்த்ததில்லை. இப்போ 1000 தலைமுறை எப்படி கர்த்தர் சொன்னது நிறைவேறும்.
அப்போ நாம் விசுவாசிப்போம். இது என்னோடு கூட முடிகிறதில்ல, என்னுடைய விசுவாசம் என்னோடு முடிகிறதில்ல, என் பிள்ளைக்கு வருகிறது, என் பிள்ளையுடைய பிள்ளைக்கு வருகிறது, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு வருகிறது, என் குடும்பம் முழுவதும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த ஆசீர்வாதத்தின் பங்காய் கர்த்தர் உங்களையும் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். I repeat it. ஆண்டவர் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த நம்மை அவர் தெரிந்து கொண்டார். I use this word often. We were insignificant figure. நாம ஒரு அடையாளம் காணக்கூடாத ஒரு நபர். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னா, இங்கே சொல்லுவீங்க 100 பேருக்கு தெரியும். ஆனால் வெளியில் ஒரு 10 பேருக்கு தெரியலாம். ஒரு வேலை ஸ்தலத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே ஒரு 10 பேருக்கு தெரியலாம். உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு 10 பேருக்கு தெரியலாம். ஆண்டவருக்கு சோதனை. சிலர் அவங்க வாழ்கிற பகுதியிலேயே யாரோடும் எந்த தொடர்பு இல்லாமல் வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் கூட இருக்கிறவங்கள கூட விசாரிக்க மாட்டாங்க. நம்ம சபையில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்டில் வராங்க. நம்ம சபைக்கு வர விசுவாசிகள் அவங்க லிஃப்டில் வரும்போது ஒருத்தர் கூட வாழ்த்திக்கிட மாட்டாங்க, பிரைஸ் லார்ட் கூட சொல்ல மாட்டாங்க, அளவு கூட. சில நேரம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் அங்கே வெளியில் ஜூஸ் பிஸ்கெட் எல்லாம் வச்சு ஆராதனை முடிஞ்ச பிறகு அவங்க இருந்து சாப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லா வீடுகளில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் அங்கே வீடுகளில் வீட்டு கூட்டம் நடக்கிறது, காட்டேஜ் ப்ரைஸ் நடக்கிறது. அதன் மூலமாக 30 பேர் 25 பேர் கூடுறாங்க. ஆண்டவருக்கு சோத்துறாங்க, நல்ல ஃபெலோஷிப் இருக்கிறது, ஆகாரம் புசிக்கிறாங்க. அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் பேசுகிறார்கள். ஆண்டவருக்கு சோத்திரம். அங்கே எந்த வீட்டில் நடக்குதுன்னு சொல்லி அட்ரஸ் போடுறாங்க, பிறகு லொக்கேஷன் அனுப்புகிறாங்க, எப்படியாவது தேடி வந்துடுறாங்க. ஆக மொத்தத்தில் சபையில் ஐக்கியம் வேணும். அப்போஸ்தல உபதேசம், அந்யோன்யம், ஃபெலோஷிப் ஆஃப் செயின்ட்ஸ், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். ஆமேன் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு சோதனம். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சொல்றார், 1000 தலைமுறைக்கு ஆண்டவர் கிருபையை அளிக்கிறவராக இருக்கிறார். இப்போ தீமோத்தேயு தாய் ஐனேக்கையால் மற்றும் அவரது பாட்டி லோவிசால் தீமோத்தேயு தேவனுடைய வார்த்தையில் வளர்க்கப்பட்டார். ஆமேன். அந்த தேவனுடைய வார்த்தை தான் விசுவாசத்தை இன்னும் அவருக்குள்ள அதிகரிக்க பண்ணினது. ஆண்டவருக்கு சோத்திரம். சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே எங்கள் விசுவாசம் வர்த்திக்க பண்ணும்படியா நீர் எங்களுக்கு ஜெபம் பண்ணணும். ஆமேன். விசுவாசம் வர்த்திக்க பண்ணணும்னா பெருகணும். பெருகுனா அது மற்றவங்களோடு, ஒரே ஒரு நபர் தான் சொல்றேன், மற்றவங்களோடு. இட் இஸ் த ஃபேட் ஆஃப் த சர்ச். சபைக்கு தேவன் கொடுத்ததான ஒரு கட்டளை, கடமை, கடன். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு மற்றவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். ஆமென் சொல்வோமா? நல்ல திருப்தியாக சாப்பிட்டு ஜீரணமாவாத உட்கார்ந்துருக்குது நிறைய பேர், அப்படியே மயக்கத்தில் உட்கார்ந்துருக்குது. யூ ஆர் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் த டையிங் சோல். அங்கே செத்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மீது கரிசனையற்றவர்களா? அட்லீஸ்ட் we can pray for them. ஆண்டவரே, அவங்க செத்து நரகத்துக்கு போகிறாங்க, உம்முடைய அன்பை ருசிக்கவில்லை என்று சொல்லி நாம் பாரப்பட ஜெபிப்போமானா அந்த பாரத்தை கர்த்தர் தருவார். Don't be concerned about your own soul. உங்களுடைய ஆத்துமாவையே குறித்து கவலைப்படாத. மற்றவர்களுக்காக அவர் கர்த்தருடைய வார்த்தையில மாத்திரம் வளர்க்கப்படலை. யூத மார்க்கம், கிரேக்க மார்க்கம், ரோமானிய கலாச்சாரங்களை நன்கு அறிந்தவர். தீமோத்தேயு ஒருவேளை பவுலினுடைய முதல் மிஷனரி பயணத்தில்
அவரை ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கும் பவுலுக்கும் என்ன உறவு என்று சொன்னால், பவுல் தனது 2வது மிஷனரி பயணத்தின் போது தீமோத்தேயுவை சந்திக்கிறார். பவுல் தீமோத்தேயுவும் விசுவாசத்தில் தன் சொந்த மகனாக கருதுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனம் பாருங்க. பிரியமுள்ள, அங்க உத்தம குமாரன், இங்க பிரியமுள்ள குமாரன். அப்போ அவர் ஒரு வாலிபனை அவர் சிறைபிடிக்கப்பட்டிருந்த நேரத்தில் அவர் சந்திக்கிறார். மிஷனரி பயணத்தில் அவர் சந்திக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நேரத்தில் பாரத்தோடு ஆண்டவருடைய வார்த்தை சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டதுனால அவரை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறார். பிறகு இன்னொரு காரியம் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் என்னவென்றால், பவுல் தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறார். ஏன்னா அவருடைய இளம் வாலிபனாக இருக்கிறார். அவருடைய தாய் தான் யூத ஸ்திரீ, அவருடைய தகப்பனார் கிரேக்க மனுஷனாக இருந்ததுனால எருசலேமில் தேவாலயத்துக்குள்ளே அவரை விட மாட்டாங்க. அதனால் அவருக்கு விருத்த சேதனம் ஊழியம் செய்யத்தக்கதாக அவர் அங்கே எருசலேமில் ஆலயங்களில் ஜெபாலயங்களில் பிரசங்கம் பண்ண தகுதி பெறும்படியாக அவருக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய ஊழியம் அவர் கொரிந்து, தெசலோனிக்கே மற்றும் பிலிப்பிய பட்டணங்களில் இருக்கிற தேவாலயங்களை கண்டுபிடித்து தீமோத்தேயு பவுலுக்கு உதவி செய்கிறார். பவுலுக்கு எங்கே இருக்குது? அதுக்கு முன்னாலே இவர் சுற்றி தெரிந்து ஏற்கனவே அவர் பிரசங்கம் பண்ணதுனால பவுல் வரும்போது அவர் இந்த கொரிந்து பட்டணத்தில், தெசலோனிக்க பட்டணத்தில், பிலிப்பி பட்டணத்தில் அவரை கொண்டு போகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தீமோத்தேயு பல்வேறு தேவாலயங்களில் பவுலின் பிரதிநிதியாக பணியாற்றினார். அப்போது உத்தம குமாரன் என்று சொல்லுகிறதுக்கு, பிறகு பிரியமான குமாரன் என்று சொல்லுகிறதுக்கு எல்லா தகுதியும் உடையவர். Can God say that to us? ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து அந்த வார்த்தையை சொல்வாரா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ப்ளீஸ் தயவு செய்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. பவுல் தீமோத்தேயு ரட்சிப்புக்குள்ள நடத்தின அந்த வாலிபனை பார்த்து, உத்தம குமாரனே, பிரியமுள்ள குமாரனே, அந்த அதே தீமோத்தேயுக்குள்ள ஒரு மாயமற்ற அன்பை பார்க்கிறார். ஆமென் சொல்வோம். இன்றைக்கு நம்முடைய அன்பு மாயமானமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். அது மூஞ்ச பாரு. இது என்ன மாய்மாலை இல்லை? உங்கள் பேர் விசுவாசியா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? வெக்கமாக இல்லை நமக்கு? இஃப் அட் ஆல் ஹேவ் யூ டன் லைக் தட்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லும்போது சொல்வேன், உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது நீங்கள் ஒவ்வொருவரோடும் ஒப்புரவாகணும். ஒருவேளை அவங்கள நேராக திட்டல, மனசுக்குள்ளே திட்டியிருப்பீங்க, போய் சொல்லுங்கள், ஐ எம் சாரி. என்ன ஒன்றும் இல்லையே, உனக்கு எனக்கு பிரச்சனையே இல்லையே. இல்லை, ஒரு தடவை என் மனசுக்குள்ளேயே உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, மனசுக்குள்ளேயே திட்டேன். இப்போ அவங்க வாழ்க்கை என்ன இவன் வித்தியாசமாக இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மறுரூபம் இருக்கணும். நம்முடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்படணும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லாமல் அப்படியே போனால் நாற்றம் அடிக்கும். The stagnant water will stink. தேங்கி இருக்கிற தண்ணி நாற்றம் அடிக்கும். ஓடுற தண்ணி தான் சுத்தமாக இருக்கும்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நாம் ஒரு இடத்துல தேங்கி நிற்க வேண்டாம், நாம் ஓடுவோம். இஸ்ரவேல் ஜனங்களை பிலேயாம் சொல்லுகிறான், பரவி போகிற ஆறுகளை போல இருக்கிறான் உங்களை பார்த்தா. அப்படி இன்றைக்கு ஆண்டவர் இந்த எரிம் சபையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பார்த்தா நீங்கள் பரவி போகிற ஆறுகளை போல இருக்கணும். நதியோரங்களில் நாட்டப்பட்ட கேதுரு மரங்களை போல இருக்கணும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்த விசுவாசம் நமக்குள்ள வளரட்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மரபு பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையில் ஒரு மரபு. தீமோத்தேயு முதல் மற்றும் 2வது நிருபங்களை அவர் தான் பெற்றுக்கொள்ள. அவருக்கு தான் பவுல் அப்போஸ்தலன் முதல் நிருபத்தையும் 2வது நிருபத்தையும் எழுதுகிறார். தீமோத்தேயு ரோமானிய பேரரசர் நெர்வானி என்கிற பேரரசனால சிறை சேதம் பண்ணப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். தீமோத்தேயு ரோமானிய அரசர் நெர்வாவின் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எவ்ரி டிசைபிள் வாஸ் கில்டு. ஒரு பயங்கரமான ஒரு அகால மரணத்தில் தான் செத்தாங்க. வாளால் அறுக்கப்பட்டாங்க, கோலால் அடிக்கப்பட்டாங்க, சிறை சேதம் செய்யப்பட்டார்கள், சிலுவையில் அறையப்பட்டார்கள், தோல் உரிக்கப்பட்டார்கள். இப்படி எல்லா அப்போஸ்தலர்களும் அவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியம் என்றது பாடு நிறைந்தது. பசி, பட்டினி, பாடு, போராட்டம். அவர் என்ன சொல்லுகிறாரோ என்ன பண்ணாங்க? அவங்க காத்திருந்தாங்க அவர் சொல்கிறதுக்கு. அவர் சொன்னார், அப்பா நீங்கள் போய் ஜாடியை நிரப்புங்க. இங்கே ரெடியாக இருந்தாங்க. அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்க. அவர் ரெடியாக இருந்தாங்க. அவங்க போன உடனே என்ன ஏதுன்னு கேட்கல, கற்சாடியை நிரப்புனாங்க. கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆமென். உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை, அவர் என்ன சொல்கிறாரு செய்யணும். அற்புதம் செய்கிறவர். அவர் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஒரு இரத்த சாட்சியாக மரித்தார். வேதாமத்தில் தீமோத்தேயு குறித்து பல காரியங்களை, பல விவரங்களை நாம் படிக்கிறோம். ஒரு 3 நாள் குறிப்பை நான் சொல்லிட்டு அந்த தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு போகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1-2. லிஸ்திராவில் உள்ள கிறிஸ்தவர்களிடையே தீமோத்தேயுவுக்கு இருந்த நற்பெயரை குறித்து அந்த அதிகாரத்தில் அறிந்து கொள்கிறோம். வாசிங்க. அப்போஸ்தலர் 16:1-2. அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூதஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். லிஸ்திராவில் இக்கோனியாவில் நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். கரங்களை தட்டி ஆமென். ஊழியக்காரனுக்கு சாட்சி ரொம்ப முக்கியம். நற்சாட்சி ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் நாம் வாசித்தோம். விசுவாசத்தை பற்றி. உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. 1 தீமோத்தேயு 1:2. பிரியமுள்ள குமாரனாகி விசுவாசத்தில் என் உண்மையான மகன் என்று சொல்லுகிறார். கடைசியா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிப்போம். நீ கற்று நிச்சயித்து கொண்ட எல்லாவற்றிலும் நிலைத்திருக்கணும் சொல்றாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்தமுள்ள வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு. அதனால்தான் அவர் வார்த்தையில வளர்க்கப்பட்டார், வசனத்துல வளர்க்கப்பட்டார். நான் சமீபத்தில் எங்கே யாரை பார்த்தாலையும், அது பெரியவங்களோ சின்னவங்களோ வயதானவங்களோ சின்ன பிள்ளையோ வாலிபனோ, இன்றைக்கு நீங்கள் பைபிள் படிச்சிங்களா? எத்தனை பேர் இன்றைக்கி பைபிள் படிச்சிங்க? வாலிப பிள்ளைகள் தான் பார்த்து கேட்குறேன். Very pathetic if they don't read or meditate the word of God. It is the responsibility of the mother and the father.
அது பெற்றாருடைய கடமை. நீங்கள் கவனிங்க, அவங்க படிக்கிறாங்களான்னு பாருங்கள். முந்தைய நாட்களில் தெற்கு தமிழ்நாடு பகுதியில், திருநெல்வேலி அந்த பகுதியில், நாகர்கோவில் அந்த பக்கத்தில் காலையில் மனப்பாடம் பண்ணி சொன்னால் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு காப்பியே கொடுப்பாங்க, இல்லைன்னா கிடையாது. இப்போ அவன் 5 ரூபா கேட்டால் நம்ம 100 ரூபா கொடுத்து வச்சுக்க, அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக வளருமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு சிக்ஷையில் வளர்க்கப்படட்டும். வசனம் அவங்களுடைய அவர் வார்த்தையில் வளர்க்கப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தீமோத்தேயு தேவனுடைய வார்த்தையில் வளர்க்கப்பட்டதை குறித்து இந்த 14:15 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ வேகமாக நாம் போயிடலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 12வது வசனம், இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு, because he led him to Christ, he only made him a servant of God. அவர் தான் ரட்சிப்புகளை நடத்தி ஊழியக்காரனாக ஏற்படுத்தினார். அதனால் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணா. எல்லா வாலிப பிள்ளைகள் கவனமாக கேளுங்க. இது ஒரு 46 வருஷத்துக்கு முன்னால் நான் ரட்சிக்கப்பட்ட போது ஜெஸ்டாஸ் அண்ணன் சொல்லி என்னுடைய மென்டர், அப்போது ரேடியோவில் வானொலி மாமாவாக செய்தி வரும். ரொம்ப ரேர் ரேடியோவிலலாம் ஒரு ஊழியக்கார் பேசுகிறேன். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவர் ஒரு தடவை ஒரு டிவோஷனில் இந்த வார்த்தையை 46-47 வருஷத்துக்கு முன்னால், ஸ்டில் ஐ ரிமெம்பர், இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும், இப்படி போட்டுக்கிடுவோமா? நீ வார்த்தையிலும், நீ நடக்கையிலும், நீ அன்பிலும், நீ ஆவியிலும், நீ விசுவாசத்திலும், நீ கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாரு. இப்போ ஒரு ஊழியக்காரனை மோல்டு பண்ணுறது இதுதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம வார்த்தை, நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பு, இவைகளில் நீ விசுவாசிகளுக்கு ஒன்று மாதிரி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போது 4:13, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலையும். ஆமாம், போய் படுத்து தூங்கிறாத. தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, வசனத்தை வாசிக்கிறதுல, புத்தி சொல்கிறதுல, உபதேசிக்கிறதுல நீ ஜாக்கிரதையாயிரு, மாதிரியாயிரு, ஜாக்கிரதையாயிரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 15வது வசனம், 4:15, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. ஆமேன் சொல்லுவோம். மாதிரியாயிரு, ஜாக்கிரதையாயிரு, அசதியாயிராதேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிலைத்திரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 14வது வசனம், மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராத. ஆவின் அபிஷேகத்தை பெற்று நாம அந்த வரங்களை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம், அற்புதங்களை செய்கிற ஆற்றல், குணமாக்கும் வரம், தீர்க்க தரிசன வரம், பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், வியாக்கியானம் பண்ணுகிற வரம், ஆவிகளை பகுத்தறிகிற இந்த 9 வரத்தை பெற்றுக்கொள் என்று அவர் அசதியாக இராத. இந்த வரங்கள் உனக்கு அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு காரியத்தை சொல்றாரு, எல்லா வரங்களில் தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சபைகளில் தீர்க்க தரிசனம் இல்லை, அந்நிய பாஷை இல்லை, வியாக்கியானம் இல்லை, ஒன்றுமே இல்லை. சபை அப்படி காலியாக இருக்குது. எம்டி சர்ச், எம்டி லைஃப்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாமே எப்போது என்றால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நீ ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, ஜெபத்தில் காத்திருக்கும் போது, ஆண்டவர் சமூகம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலை நேரம் ஆண்டவர் சமூகம் காத்திருக்க வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொன்னார். இந்த குருவியின் சத்தம் கேட்கறதுக்கு முன்னால ஒவ்வொரு வாலிப பிள்ளை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் காலையில் 5 மணிக்கு பிள்ளைகளை எழுப்புங்க. ஆமென். ஒரு சிலரெல்லாம் சிரிக்கிறீங்க, எனக்கு தெரிந்து நீங்கள்லாம் எழுந்துக்கலன்னு. நைட் டியூட்டிக்கு போயிட்டு வரேன் பாஸ்டர், அப்பவும் 5 மணிக்கு. செகண்ட் ஷிஃப்ட் போயிட்டு வரேன், அப்பவும் 5 மணிக்கு. ரொம்ப டயர்டாக இருக்குது 5 மணிக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படும். கர்த்தருடைய கிருபை. நீங்கள் எல்லாம் எனக்காக ஜெபம் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க. என்னை நேசிக்கிற நிறைய நண்பர்கள், ஊழியக்காரர் எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க. நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுவோம். எல்லோரும் என்ன சொன்னோம், அப்படிலாம் போகாதீங்க, ரெஸ்ட் எடுங்க பாஸ்டர். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நம்ம எல்லாருக்கும் ரெஸ்ட் அங்கே தான். ரெஸ்ட் இன் பீஸ் இங்கே, முழுமையாக ரெஸ்ட் அங்கே. RIP கல்லறையில் எழுதி போடுறான்ல. ஆமேன். ரெஸ்ட் இன் பீஸ். அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அங்கே போனால் ஆண்டவர் நமக்கு அலறுதலும் இல்லை, பசியும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆமேன். ஆடலும் பாடலும் துதி தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே துதிக்கணும். ஆண்டவரை துதிக்கிறதை விட்டால் வேறு வேலையே இல்லை. அங்கே பரிசுத்தர். இங்கே துதி எடுத்தான் எங்கே ஓடுவான்? உங்களை பார்த்தா ஓடுவான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தீமோத்தேயை பார்த்து மாதிரியாயிரு, ஜாக்கிரதையாயிரு, அசதியாயிராத, நிலைத்திரு, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க ஆண்டவர் நான் அந்த வார்த்தையின் வல்லமையில் நாம் வளர்க்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும். நீங்கள் நானும் வளர வேண்டும். எவ்வளவு வயதானாலும் இந்த வசனத்தை நான் இப்போ சமீப காலத்தில் நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பாஸ்டமாக சாகிறதுக்கு 1 மாதம் முன்னால் கூட முடியாது. ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுருப்பாங்க. பைபிள் எடுத்து வசனத்தை மனப்பாடம் பண்ணிவிட்டு அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. எங்கேயாவது கொஞ்சம் ஏதாவது ஒரு இதை விட்டுட்டாங்கன்னா நான் சொன்னேன் வேண்டாம் சொல்லி திரும்ப ஒரு 5 நிமிஷம் எடுத்து படிச்சுட்டு திரும்ப சொல்கிறேன் சொல்லுவாங்க. சாகிற நிலைமையிலும் கூட அவங்க வயதான நாட்களில் நிறைய குறிப்பு எழுதுவாங்க. என்னத்துக்கு நீ குறிப்பு எடுக்கிற சொல்லுவேன். ஆண்டவர் சொல்கிறேன், ஒரு நாள் நீங்கள் இப்படி தான் என்னை கேலி பண்ணுவீங்க, ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சமயம் தருவார், அப்போ நான் பிரசங்கம் பண்ணுவேன். அப்படி நம்ம ஆண்டவர் பேசுறதை எழுதி வைப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் தீமோத்தேயு ஆண்டவர் சொல்ற உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாரு. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறது, மாதிரியாயிரு, ஜாக்கிரதையாயிரு, அசதியாயிராத, கர்த்தருக்குள்ளே நிலைத்திரு. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயை பார்த்து ஆண்டவரே, the youngest bishop of the early church, ஆண்டவரே ஆதி திருச்சபையினுடைய இளம் ஊழியர், அவரை பார்த்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. ஆண்டவரே, பிறகு ஆண்டவர் சொல்லுகிறீர் உன்னுடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே, அந்த உபதேசத்தை கேட்பவர்கள் ரட்சித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவரே அற்புதமாய் ஆண்டவரே இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பவுலப்போஸ்தலன் ஆண்டவரே அந்த அளவுக்கு ஒரு சீஷனாய் தீமோத்தேயை உருவாக்கினார். அவருடைய இளமை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் ஆவியில் அன்பில் வார்த்தையில் விசுவாசத்தில் கற்பில் ஆண்டவரை மாதிரியாக இருக்க, சாட்சியாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழிநடத்தும் நம் அனைவரோடு நம்முடைய குடும்பங்களோடு இன்றும் இந்த கர்த்தருடைய வருகை மற்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.